Hello my dear family. இன்னைக்கு Wake Up Your Vocab எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்பெஷலி இந்த 90's கிட்ஸோட ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் அதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோலிக்குண்டு விளையாடுறது, அப்புறம் பம்பரம் விளையாடுறது, பச்சை குதிரை தாண்டுறது, ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட லெசன். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆஸ் யூஷுவல் லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். லாஸ்ட் குவிஸில் இந்த நொண்டி விளையாடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 90's கிட்ஸோட ஒரு ஃபேமஸ் கேம் நம்ம பார்த்தோம். அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரைட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. த ரைட் ஆன்சர் இஸ் ஹாப்ஸ்காட்ச். ஹாப்ஸ்காட்ச், திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்போ இதே மாதிரி ரெலவெண்ட் கேம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த அது என்ன சொல்லுவாங்க, கோலி விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோலி விளையாடுறது அப்படின்றது. அதுக்கு இங்கிலீஷில் வந்து மார்பிள் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோலி குண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் வந்து மார்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்பிள் கேம்ஸ் இஸ் த ஆன்சர். நம்பர் 2 இன் அவர் லிஸ்ட் இஸ் இந்த பரமபதம் விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் மை ஃபேவரட் கேம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஷியர் லக். ஆக்சுவலி லக் இருந்தால் மட்டும்தான் வந்து இதை வந்து நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து ஆஃபன் அந்த ஸ்னேக் கிட்ட வந்து நம்ம பைட் வாங்கி கீழே இறங்கி வர வேண்டியது இருக்கும். ஸோ தட்ஸ் மை ஃபேவரட் கேம். அண்ட் நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் இந்த பல்லாங்குழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எக்ஸாக்டாக பல்லாங்குழிக்கு இங்கிலீஷில் வேர்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏதாவது வேர்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து காமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். பல்லாங்குழி தான் சொல்லுவோம். பட் இந்த பல்லாங்குழியில் நம்ம சோவி போட்டு விளையாடுவோம் இல்லையா, அந்த சோவி அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வந்து கௌரி ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். COWRIEயும் சொல்லலாம், COWRYயும் ஸ்பெல்லிங் சொல்லிக்கலாம். கௌரி ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஆடு புலி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் லேம்ப்ஸ் அண்ட் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆடுக்கு வந்து லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லேம்னா வந்து இட் இஸ் அ பேபி அனிமல் ஆஃப் ஷீப் அண்ட் டைகர்ஸ். ஸோ இதுதான் இதோடைய நேம், லேம்ப்ஸ் அண்ட் டைகர்ஸ் கேம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த பம்பரம் விளையாடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பம்பரம் விளையாட்டுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த பம்பரத்துக்கு வந்து இங்கிலீஷில் ஸ்பின் டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பின் டாப் கேம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அந்த பம்பரத்தில் நம்ம சுற்றுற அந்த கயிறு, அந்த ரோப் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங் டாப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரிங் டாப் கேம். அண்ட் கண்ணாமூச்சி விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த கண்ணாமூச்சிக்கு இங்கிலீஷில் வந்து ஹைட் அண்ட் சீக் சொல்லுவோம். ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் நோஸ் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சே ஹி ஆஃபன் கேங்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு பிளே ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி அவன் வந்து கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸை வந்து கேங் சேர்த்துக்குவான் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இது பெருசாக நீங்கள் வந்து சென்டென்சஸ் வந்து இந்த கேமுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது ஐ லவ் பிளேயிங், ஐ டிஸ்லைக், எனக்கு இது பிடிக்காது, இந்த கேம் பிடிக்கும், இந்த கேம் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள் சென்டென்சஸ் இந்த வேர்ட்ஸ் வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பட்டம் பெறுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ பட்டம் பெறுறதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா flying kite அப்படின்னு சொல்லுவோம். he is flying kite. what is he doing? he is flying kite on the terrace. மொட்டை மாடியில் அவன் வந்து பட்டம் விட்டுட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கயிறிழுக்கும் போட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உரி அடிக்கிறது, கயிறிழுக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த கயிறிழுக்கும் போட்டிக்கு டக் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லலாம். டக் ஆஃப் வார். அதே மாதிரி சேவல் சண்டை அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அந்த சேவல் சண்டைக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சேவலுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், காக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காக் ஃபைட்டிங் அப்படின்றதான் இந்த சேவல் சண்டை அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வேர்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் இந்த பச்சை குதிரை தாண்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யாராவது ஒருத்தரை வந்து குனியை வச்சுட்டு அது மேலே தாண்டுவாங்க. ஸோ அந்த கேமுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னா லீப் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவோம். லீப் ஃப்ராக். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த ரன் அண்ட் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேம் வந்து என்னது, அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடும்போது அப்படி ஸ்டாச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே நிற்கணும் இல்லையா. ஸோ அந்த கேமுக்கு இங்கிலீஷில் ரன் அண்ட் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் என்னென்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பிளைண்ட்ஃபோல்டு, கண்ணை கட்டி விளையாடுறது. அதாவது கண்ணாமூச்சி அப்படின்றது ஒரு இடத்துல போய் ஒரு பர்சன் வந்து ஒழிஞ்சுக்குவாங்க. ஸோ ஒழிஞ்சிட்டு வந்து
வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஒளிஞ்சு இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது தான் வந்து அந்த ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லுவோம். இது பிளைண்ட்ஃபோல்ட் அப்படின்றது நம்ம கண்ணை கட்டி டச் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னா பிளைண்ட்ஃபோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா பிளைண்ட் மேன்ஸ் bluff அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ், இது வந்து என்னோடய ஃபேவரெட் கேம். பட் எனக்கு விளையாடவே தெரியாது, பட் ரொம்ப பிடிக்கும். இது என்ன அப்படின்னா இந்த கவன் விளையாடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கவன் அல்லது கவிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்கிறது அப்படின்னா catapult அப்படின்னு சொல்லணும். யூ கேன் ஆல்சோ சே ஸ்லிங் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, that's it from me today. Now it's time for your quiz. இன்றைக்கி உங்களோட குவிஸ்க்கான டைம் வந்துருச்சு. இன்றைக்கி நம்மளோட குவிஸ் என்ன அப்படின்னா, இதே ரிலேட்டடாக இந்த 90's கிட்ஸோடைய ஃபேவரட் ஸ்நாக்ஸ் இது இருக்கு இல்லையா, அதில் 2 வேர்ட் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த குச்சி ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த குச்சி ஐஸ்க்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றதும், இன்னொன்று வந்து பஞ்சு மிட்டாய், அந்த பஞ்சு மிட்டாய்க்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll meet you soon with another interesting episode of Wake Up Your Vocab. Thank you so much for clicking this video. Tata, bye bye.